டே 79 ஹைலைட்ஸு 79ஆவது நாள் நடந்த நிகழ்ச்சிகள். ஜென்ஸை விட லேடிஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்திருந்த குடும்பத்தார்களை லேடிஸ் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்கன்றதை ஒருத்தர் ஒரு விதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. அமித்துக்கு கனி மேலே ஒரு வன்மம் இருக்கிறது தெளிவாக தெரியுது. அது நாள் ஃபுல்லாக அதை பற்றி எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. விஜயலட்சுமி செம அட்வைஸ் கொடுக்குறாங்க கனிக்கு. அதே மாதிரி சபரி, வினோத் இவங்க குடும்பங்களும் பிக் பாஸுக்கு வந்துட்டு போகிறாங்க. ரொம்ப தெளிவுள்ள பாக்கியலட்சுமி யாருன்னா வினோதனுடைய ஒய்ஃபு. வினோத் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே பாக்கியலட்சுமி தான் காரணன்ற மாதிரி சில விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாருடைய குழந்தைங்களும் வெளியே போகிறப்ப அவங்க எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. இதில் ஒரு டிப்பிக்கலாக ஒரு மிடில் கிளாஸினுடைய ஒருனுடைய நிலையை ரொம்ப பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தினது கானா வினோத் தான். அவருடைய மனைவி அவங்க பேசின பேச்சு, அந்த குழந்தைகள் பேசின பேச்சு, அந்த குழந்தைகள் வெளியே போகிறப்ப கானா வினோத் ஒன்று சொல்லுவார். அவர் பொண்ணுக்கிட்ட, நல்லா படி அப்படிம்பார். படிக்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டார், நல்லா படிக்கணும்னு ஒரு அத்தாரிட்டிவாக அப்பான்ற முறையில் சொல்லுவார். அதே மனைவி கிட்ட ரொம்ப அன்பாகவும் ரொம்ப பாசமாகவும் ஒரு 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 வழியில் வழிவார். அவர் மனைவியும் அவரை செல்லமாக வாடாப்படான்னு சொல்கிறதும் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே பார்க்கலாம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் திவ்யா, கனி, அமீது பேசிகிட்டு இருக்கிறாங்க. கனி பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறாங்க. பாத்திரம் விளக்குறப்போ அமீது பார்த்து கனி சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க அமீது, எங்கே பார்வதின்னு கேட்பாங்க. பார்வதியை பற்றி நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு அமீது கேட்குறப்போ பார்வதி இருக்கிற இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிப்பாங்க. இது அமீதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிடுது. அது எதுக்கு இங்கே பதிவு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ இது ஒரு கேம் ஷோங்க. பார்வதி எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தானே நீங்கள் பார்வதி இருக்கிற இடத்துல இல்லையா, நான் உங்கள் இடத்துல பார்வதி இல்லையா நான் கேட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் கப்பு கழுவுறப்போ கனி கிளியராக பார்வதியுடைய கப்பு கழுவாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே வினோத் இல்லை, அதில் மீன் போட்டு சாப்பிட்டதுனால மீன் நாட்டம் அடிக்குது அப்படின்னு யார் சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய சாண்ட்ராவோ திவ்யாவோ சொல்லுவாங்க, ஒரு இன்மேட் சொல்லுவாங்க. அதை பார்த்தோன்னா வினோத் சாண்ட்ரா சொல்லுவாங்க, திவ்யாவும் சொல்லுவாங்க, சாண்ட்ரா அதை ஆமோதிப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா வினோத் சொல்லுவார், கப்பில் மீன் நாற்று அடித்தாலும் சரி, பாத்ரூமில் மீன் நாற்று அடித்தாலும் நம்ம பாத்ரூம் கழுவ விட்டுறோமா, அது மாதிரி கப்பில் மீன் நாற்று அடிச்சுன்னா கப்பை கழுவி தானே ஆகும்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கழுவிடுவார். இது ஒரு பெரிய விஷயத்தை ஒரு போகிற போக்கில் அவர் கானா போடுறதுனால ஒரு பாயிண்டில் எடுத்து அடித்து வீசிட்டு போயிட்டே இருக்கிறாரு. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் கனியும் சாண்ட்ரா பேசுகிறாங்க. சாண்ட்ரா கிட்ட கனி தெளிவாக சொல்லுவாங்க. சாண்ட்ரா கேட்குறாங்க, நீங்கள் சொன்னது அமீதுக்கு ரொம்ப காயம்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ கனி தெளிவாக ஒன்று சொல்லுவாங்க, நான் அதை நான் ஒரு எந்த உள்ளார்த்தத்தோடு நான் சொல்லலை, ஆனால் அமீது பார்வதி முன்னால் என்னை கலாச்சாரு, ஒருத்தருக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க முன்னால் லெட் டவுன் பண்ணக்கூடாது. அப்போ கலாய்க்கிறப்போ அந்த கேமில் அவங்களும் ஒரு இன்மேட்டு, நானும் இன்மேட்டு, இது தெரியாமல் அவர் கலாய்க்கிறப்போ அதை அவர் கேட்கலன்னு சொல்கிறப்போ சாண்ட்ரா சரி விடுங்க அப்படின்பாங்க. ஆனால் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே உங்களுக்கு கனி அமீதுக்கிட்ட போய் கேட்பாங்க. அமீதை பற்றி கேட்குறப்போ அமீது இல்லை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ சபரி, விக்ரமும் வெளியே இந்த சத்தத்தை கேட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு சபரி விக்ரம் சபரிகிட்ட கேட்பார். சபரி சொல்லுவார், வேறு என்ன, எல்லாம் அமீதை பற்றி தான், அமீதை பற்றி யாருமே பேசக்கூடாது, ஆனால் அவர் எல்லாத்த பற்றியும் பேசலாம் அப்படின்ற மாதிரி சபரி விக்ரம்கிட்ட சொல்லுவார். ஸோ நமக்கெல்லாம் இது வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அமீதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் காட்டலை 1 ஹவரில். பட் இப்போ தான் சபரி சொல்கிறப்போ தெரியுது, அமீது மற்றவங்கக்கிட்ட சொல்கிறத அவர் சொல்லுவார், ஆனால் அவரை பற்றி சொல்கிறது பேசக்கூடாதுன்ற மாதிரி அவர் ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறான்றது இப்போ தான் நமக்கு புரியுது. அதுக்கப்புறம் அமீது பார்வதி கிட்டே போவார். போயிட்டு கனியை பற்றி புகார் சொல்லுவார். சொல்கிறப்போ பார்வதி அவங்க அப்படி தான், அப்புறம் இந்த மொட்டை கடிதாசு யார் எழுதுனது
அவங்களுக்கு வந்துட்டு கணிதம் எழுதியிருப்பாங்கன்னு ஒரு டவுட்டில் கேட்பாங்க. அப்போ தெளிவாக ஹமீது வந்து அதுக்கு எஃப்ஜே அப்படின்பாரு. ஸோ வந்து ஆள் இருந்தால் போட்டு கொடுக்குறது கிடையாது, ஆள் இல்லைன்னா போட்டு கொடுக்கறது. என்ன ஆள் இந்த ஹமீது, நமக்கே சேன்ற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து காரில் வந்து கனி குடும்பத்தார் வந்து இறங்குவாங்க. கனி குடும்பத்தில் அவருடைய 2 பொண்ணுங்க கதவு வழியாக வருவாங்க. ஆனால் அவருடைய தங்கச்சி விஜயலட்சுமி வந்துட்டு அவங்க வந்து ஸ்டோர் ரூமில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ பிஸ்கட் டாஸ்க் மாதிரி ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. பிஸ்கட்டில் நெத்தியில் வச்சு கையெல்லாம் படாமல் நெற்றியை சுருக்கி முகத்தை சுருக்கி அதை சாப்பிடணும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே 2 பேருமே வந்துட்டு வளர்ந்த குழந்தைகள். பெரிய பொண்ணு வந்து காலேஜுக்கு போகன்ற மாதிரி தெரியுது. 2வது பொண்ணு அச்சு அசலாக கனி மாதிரியே வந்து இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயும் வந்துட்டு கனி வந்துட்டு தனியாக உட்காந்து பேசுவாங்க. கனி பேசுகிறப்போ வந்துட்டு விஜய் வந்து கேட்பாங்க, என்ன நீ ஓவராக அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறப்ப வந்து, இல்லை எனக்கு ஒரு பாண்டிங் மாதிரி வந்து வந்துருச்சு, அதனால் யார் மேலேயும் வந்து ஸ்ட்ராங்காக என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு அவங்க வந்து விஜய் வந்து தெளிவாக ஒன்று சொல்லுவாங்க, அன்பு வந்து வேண்டாம், அதுக்காக சுத்தமாக வேண்டாம்னு நான் வந்து சொல்லலை, கொடு, அன்பு கேட்டால் கொடு, ஆனால் அன்பை வந்து கொண்டாடாத அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அப்புறம் ஃபர்தராக அவங்க பேசுகிறப்போ பயங்கரமாக வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு, ஏன்னா அவங்க சர்வைவர் கேம் வந்துட்டு அதில் வந்து ஜெயிச்ச ஒரு லேடிங்க. அது மட்டும் இல்லை, பிக் பாஸில் வந்துட்டு வந்து செம்மையாக டான் கேள்வி கேட்ட ஆள். ஸோ அதனால் அவங்க சொல்கிறப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா நீ பேசுகிறது 1 ஹவர் ஷோவில் வரல, இங்கே வந்து நல்லவனை காட்டுறது வந்து யாருமே கிடையாது, நல்லவன் வந்து பிக் பாஸ்க்கு வந்து தேவையானது வந்து ஒரு அறிகுறி தான், ஆனால் வந்து வல்லவன் தான் வேணும், நீ வந்து யாரையுமே வந்துட்டு அன்பாக டீல் பண்ணணுன்னு வந்து கொடு, ஆனால் அளவுக்கு மேலே கொடுக்க தேவையில்லை, லெஃப்ட் ஹேண்டில் எல்லாத்தையும் டீல் பண்ணு, சைக்காலஜிக்கலி வந்து நீ வந்து அன்பு கொடுக்குறேன்னு போனால் நீ கீழே 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 போயிடுவேன், மற்றவங்களாம் மேலே போயிட்டுருக்குறாங்க, நான் சொல்கிறது வந்து உனக்கு வந்து புரியலையா, சாண்ட்ரா வந்து கேள்வி கேட்டது நல்லது தான், அந்த கேள்வினால தான் நீ 1 ஹவர் கண்டென்ட்டில் நீ வந்து வந்த, உன்னை வந்து வெறும் 24/7 வந்துக்கிருந்தனா உனக்கு வந்து ஓட்டுலாம் விழாது, அதே மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து நீ கேள்வி கேட்க வைக்கிறான், சாரி கேட்க வைக்கிறேன்னு சொல்கிறக்கா, அந்த கண்டென்ட்டு தான் வந்துட்டு உன்னை வந்து ஜெயிக்க வைக்கும், அதுதான் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு விக்ரம் வந்து ஒரு லூப்பில் வந்து போட சொல்லுவார் பிக் பாஸு. விக்ரம் வந்து குழம்பு நல்லா இருக்கும் பாரு, மீன் குழம்பும் வந்து ரசமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ கனிக்கும் வந்துட்டு திவ்யாவுக்கும் ஒரே சந்தோஷம். அப்போ திவ்யா வந்து கேள்வி கேட்குறாங்க, உண்மையில் அவர் சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறாரா, நம்ம செய்கிறதெல்லாம் சாப்பிட்றாரா அப்படின்னு கேட்குறப்போ வந்துட்டு கனி சொல்கிறாங்க, சாப்பிட்டாருன்னா நம்ம எண்ணி தான் நம்ம இந்த பாராட்டை வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ விக்ரம் பக்கத்தில் இருந்து என்ன சொல்லுவார்னா, சாப்பிட்டாலும் சாப்பிடலையா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க, சாப்பிடல அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அதை வந்து பக்கத்துலேருந்து பார்க்க போகிறாங்களா அப்படின்றத சொல்கிறப்போ வந்து அதை லூப்பில் வந்து போட்டு விட்ருவார் பிக் பாஸை. இதை தெளிவாக அது ஏற்கனவே பல சீனை பார்த்த வந்துட்டு சீசனை பார்த்த பார்வதி தண்ணி எடுத்துகிட்டு வந்து விக்ரம் மேலே கொட்டுவாங்க. அப்புறம் பார்வதியை ஃப்ரீஸ் ஆக்கி வந்து விக்ரம் ரிலீஸ் வந்து திருப்பி வந்து விக்ரம் வந்து பார்வதி மேலே வந்துட்டு தண்ணியை கொட்டுவாங்க. அதாவது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்ன்றது தான் அதனுடைய அர்த்தமாக வந்து விக்ரம் மூலமாக நமக்கு புரியுது. அதுக்கப்புறம் வந்து சபரி குடும்பத்தார் வராங்க. சபரி குடும்பத்தில் சபரியினுடைய அக்கா, அவருடைய பையன், அதுக்கப்புறம் அவங்க அம்மா வராங்க. ரொம்ப ஒரு பாசமான அம்மாவாக இருக்கும் போல தெரியுது. அவங்க வந்து கமருதீனை வந்து அம்மாவை பிள்ளையை தத்தெடுக்கிறாங்க. அதே நேரம் வினோதையும் வந்து பிள்ளையை தத்தெடுக்கிறாங்க. வினோத் வந்து கொஞ்சம் அழுக ஆரம்பிக்கிறாரு. வினோதுக்கும் சபரிக்கும் நல்லா பாண்டிங் இருக்குது நமக்கு வந்து புரியுது. அவங்க வந்து உள்ளே வரப்போ வந்து சபரி வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவார், கமருக்கு வந்து பொண்ணு பார்க்குற வேலை இருக்குமானோன்னா நல்ல பொண்ணாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பார்வதி வந்து கமருதீன் முதுகில் வந்து ஓங்கி ஒரு தட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு வார்த்தை பேசினாலும் திருவாசகமாக பேசுவாங்க, தப்பு நடந்தால் தப்புன்னு பேசு, நீ வந்து பேசாமல் இருக்காத, வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்க்காத, சோர்ந்து போகாத, நல்ல ட்ரெஸ் சென்ஸில் இரு, நீ வந்து இனிமேல் வேட்டிலாம் கட்டிக்கிட்டு உள்ளே போகாத, அது ஒரு உனக்கு வந்து சூட் ஆகலை, உன்னால் முடியும், கடல் உன் பக்கம் துணை இருப்பார்,
அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு போகிறப்போ வந்துட்டு தன் நெத்தியில் இருக்க திருநூறை வந்து பையனுக்கு வந்து நெத்தியில் வந்து பூசுவாங்க, நெற்றி டு நெற்றி. ஏன்னா பிக் பாஸ் உள்ளே போகிறப்போ எந்த பொருளுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதையெல்லாம் வந்து பிடுங்கி வச்சுருவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து விபூதி எடுத்துகிட்டு போகல, பட் தன் நெத்தியில் இருக்க நெத்தி பையன் நெத்தி மேலே வந்து பூசிட்டு போவாங்க, கடவுள் துணைன்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் வந்து கானா வினோத் குடும்பத்தார் வருவாங்க. உட்கார்ந்தோடனே ஒரு பக்காவான விஜயலட்சுமி. என்னங்க விஜயலட்சுமி? விஜயலட்சுமி வந்து விளையாடி வந்து சொன்னாங்கன்னா, இவங்க வாழ்க்கையோடு விளையாடி அதில் போராடி ஜெயிச்சுட்டு இருக்கக்கூடிய வினோதனுடைய மனைவி பாக்கியலட்சுமி வந்து தெளிவாக வந்து பிரித்து மேய்வாங்க. எடுத்த உடனே வந்து வினோதுக்கு ஒரு ஆப்பு ஒன்று கொடுப்பாங்க. வினோத் வந்து பாக்கியலட்சுமி வந்து உட்காரு பாக்கி அப்படிம்பாரு. உடனே அந்த அம்மா எவ்வளோ பாக்கி, அது சொல்லாதையா கேட்டுற போகிறாங்க எல்லாரும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வினோத் கேட்பார், எத்தனை கோட்டை அடிச்ச, சிமெண்ட் கோடன் மாதிரி வந்திருக்கிறியே, மேக்கப் போடாமலே அழகாக தானே இருக்கிற அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். அதெல்லாம் உனக்கு எங்கே தெரியுது புரியுது, சரி ரைட்டு, சொல்கிறத ஒழுங்காக கேட்டுக்கா, பேசுனா கேளு, சொல்கிறத வந்து கேட்டுட்டு அதுபடி நட, பேசுறதுக்கு முன்னால் குறுக்க பேசாத, கோவப்படாத அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இல்லை அது வந்துன்னு அவர் வந்து கொஞ்சம் காட்டமாக பேச ஆரம்பிப்பார். உடனே வந்து இதை பற்றியா இந்த கோவம் இதுதான் ஆகாது, நிதானமாக இரு, ட்ரிகர் ஆகாத, இந்த விளையாட்டில் கேமு வந்துட்டு வாயை பிடுங்கி ஒன்று மாட்டி பாருங்கள். அந்த அம்மா வந்துட்டு பிக் பாஸ் உள்ளே வந்து விளையாடலை, வேறு எந்த கேம்லையும் விளையாடலை. பட்டு அந்த அம்மா தெளிவாக வந்து விஜயலட்சுமியோட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, டேய் உன் வாயை, டேன்னு தான் சொல்லுவாங்க புருஷனை, டேய் உன் வாயை பிடுங்குவானுங்கடா, பிடுங்கி அதை திருப்பி உன்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க, நீ அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் மனைவின்ற முறையில் அவங்க புருஷன் மேலே செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. எல்லார்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு கமருதீனோடு நீ வந்து பழகிறது பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோன்றதை வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்புவாங்க. அவங்களுடைய குழந்தைகளில் வந்துட்டு பெண் குழந்தை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து பதிலெலாம் சொல்லணும். உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு பார்வதி கேட்குறப்ப வந்து அம்மா அப்பா 2 பேரும் அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்கிறப்ப வந்து அம்மா அப்பான்னு ஒரு வார்த்தையில் முடியும். ஸோ பார்வதியால் அந்த பெண் குழந்தை வந்து ஜெயிக்க முடியாது. அந்த 2 குழந்தைங்களும் வந்துட்டு உள்ளே வந்துட்டு எல்லாருடைய அன்பையும் சம்பாதிச்சாங்கன்றது தான் உண்மை. போன உடனே வந்து வினோத் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷப்பட்டு ஒரு குத்து டான்ஸ் போடுவார். போட்டோன்னே பிக் பாஸ் கேட்பார், என்ன உங்கள் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்ற மாதிரி ஆடுறீங்கன்னு. ஒன்று இல்லை பிக் பாஸ்ன்னு சொல்கிறப்போ வந்து அந்த ஒரு சீன் ரொம்ப நல்லா இருந்தது, அவர் அசிர்வடைஞ்சது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அமீதினுடைய வன்மம் வந்து திருப்பி ஆரம்பிக்குது. நிகழ்ச்சியினுடைய இறுதியில் வந்து பார்க்குறப்போ வந்து சாண்ட்ரா பக்கத்தில் வந்து சாண்ட்ராக்கிட்ட வந்து அவர் வந்து பேசுவார், எனக்கு இந்த கனி வந்து சுத்தமாக பிடிக்கல, கனி மேலே எனக்கு அப்செட்டாக இருக்கிறேன், கனி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து சாண்ட்ரா வந்து கொஞ்சம் மாறி இருக்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. பிரிஜின் வந்துட்டு போனதுக்கு பின்னால் பிரிஜின் தெளிவாக சொல்லுவார், அந்த அட்வைஸ்லாம் கொஞ்சம் மண்டியில் ஏற்றிருப்பாங்க போல தெரியுது. அவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா அது வந்து கனி வந்து நீ அப்படி சொல்லாத, கனியினுடைய டோன் வந்து அப்படி தான் இருக்குது, நான் கூட வந்து அவங்க சொல்கிறப்போ வந்து தப்பாக தான் நினச்சேன், பட் அவங்க டோனே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் அதை அமீத் வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி வந்து தெரியல. சாண்ட்ரா வந்து பிரிஜினுடைய வருகைக்கு அப்புறம் வந்துட்டு கனி மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க மாற்றி இருக்கிறது வந்து தெளிவாக புரியுது. திருந்துனாங்களா இல்லையான்ற அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக விரும்பல. பட் அவங்க வந்து கொஞ்சம் தன் நிலையை வந்து கனி மேலே இருக்கக்கூடிய நிலையை மாற்றிருக்கிறது தெளிவாக புரியுது. ஆனால் நல்லா இருந்த அமீது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்றைக்கு பார்வதியோடு சேர்றாரோ, பார்வதியோடு சேர்ந்த யாருமே வந்து உருப்பட்டதை வந்து சரித்திரமில் பழைய எபிசோடெலாம் எடுத்து பார்க்குறப்போ வந்து திவாகர் ஆகட்டும், அதே நேரம் வந்து கமருதீன் ஆகட்டும், அந்த மாதிரி வந்து ஒருத்தராக வந்துட்டு அதே மாதிரி சாண்ட்ரா ஆகட்டும், திவ்யா ஆகட்டும், யாரோட ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க கதையை வந்து முடிக்கிறது தான் பார்வதியுடைய வேலை. கமருதீன் கதையை வந்து நேற்று எபிசோடில் வந்து முடிக்க போய் கமருதீன் வந்துட்டு பார்வதி கதையை வந்து முந்திக்கிட்டு முடித்த விஷயத்தை நம்ம நேற்று சொல்லியிருப்போம். ஸோ வந்து சாண்ட்ரா தெளிவாகிட்டு வராங்க, அமீது வந்து தன் நிலையை இழக்க ஆரம்பிக்கிறது வந்து தெளிவாக வந்து புரியுது. பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியில்.